தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலக ஊழியர் குருசரனிடம் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், மொத்தமாக இன்னைக்கு எத்தனை பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த இருக்காங்க? விரிவான விவரம். கரூர் தேர்தல் தொடர்பாக சிபிஐ போலீசார் வழக்கு பதிவு விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை சுமார் 50க்கும் மேற்பட்டோர் விசாரணை நடத்தியுள்ளனர். அதாவது அந்த துயர சம்பவம் நடைபெற்ற இடத்தில் வந்த வணிகர்கள், பொதுமக்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட 50 நபர்கள் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்நிலையிலே நேற்று பிற்பகலிலே தாவேக்காவில் கரூர் திருச்சி மண்டல இணை செயலாளர் உள்ள அரசு என்ற வழக்குரைஞர் மற்றும் சென்னை அலுவலகத்தில் பணிபுரிய குருசரன் என்பவர்கள் விசாரணைக்கு ஆஜராகினர். அவர்களிடம் 1 மணி நேரம் சிபிஐ விசாரணை போலீசார் விசாரணை நடத்தப்பட்டது. அப்பொழுது அவர்கள் ஏராளமான ஆவணங்களை அவர்கள் தாக்கல் செய்தனர். குறிப்பாக விஜய் பரப்புரை மேற்கொண்ட பொழுது அந்த வாகனத்தில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களையும் அவர்கள் தாக்கல் செய்தாக கூறப்படுகிறது. 1 மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர்கள் திரும்பி வெளியில் சென்றனர். இந்நிலையில் மீண்டும் தற்சமயம் ஒரு காமன் நேரத்துக்கு முன்னதாக அவர்கள் மீண்டும் தாவேக்காவினுடைய வழக்குரைஞருடைய திருச்சி மண்டல இணை செயலாளர் அரசு மற்றும் சென்னை அலுவலகத்தில் பணிபுரியும் குருசரன் மற்றும் 3 நபர்கள் மீண்டும் அவர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். அப்பொழுது விசாரணைக்கு செல்லும் பொழுதும் அவர்கள் ஒரு பை நிறைய ஆவணங்களையும் எடுத்து சென்றனர். அப்பொழுது ஏராளமான ஆவணங்களையும் அவர்கள் சிபிஐ விசாரணை சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. விக்னேஷ், கண்ணன், சிசிடிவி காட்சிகளை கேட்டுதான் இன்னைக்கு அவர்கிட்ட விசாரணை நடத்துறாங்க. ஏற்கனவே தாவேக்க தரப்பிலிருந்து ஏதேனும் சிசிடிவி காட்சிகள் கொடுத்திருக்காங்களா, இல்லை இன்னைக்கு தான் ஏதாவது விரிவான விவரம் நமக்கு தெரிய வருமா? ஏற்கனவே இந்த சிபிஐ விசாரணை தொடங்கப்பட்ட காலகட்டத்திலேயே விஜய் பரப்புரை மேற்கொண்டிருந்த வாகனத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கோரி அவர்கள் சிபிஐ போலீசார் ஒரு சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் அடிப்படையிலே நேற்று இதே வழக்குரைஞர், அதாவது வழக்குரைஞர் அரசு தாவேக்காவை சேர்ந்த வழக்குரைஞர்களுடைய திருச்சி மண்டல இணை செயலாளர் அரசு மற்றும் சென்னை அலுவலகத்தில் பணிபுரியும் குருசரன் ஆகியோர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். அப்பொழுது அவர்களே அந்த சிசிடிவி காட்சிகளை ஒப்படைத்தாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் அவர்கள் இன்று விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். இப்பொழுதும் அவர்கள் ஒரு பை நிறைய பையை எடுத்துச் சென்றுள்ளனர். அந்த பையிலே அந்த வழக்கு தொடர்பான சில ஆவணங்களையும் அவர்கள் சிபிஐ போலீசார் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது.